மாண்பு உறுப்பினர் ஏமார்கே பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்பு இந்த கடந்த காலம் வேணாங்க, இப்போ இருக்கிற நடைமுறை எனக்கும் தெரியும், விதி உங்களுக்கும் தெரியும். 110 விதியின் கீழ் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்ட பிறகு விவாதம் கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் நாங்கள் எதிர்கட்சியாக இப்போ பேசுகிறோம் உங்கள்கிட்ட. கடந்த வருஷம் அங்கே உட்காந்து பட்ஜெட்டை படித்தோம். ஆக இப்போ 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 புதிய ஆட்சி புதிய அமைச்சர் இங்கே பட்ஜெட்டு வேளாண் பட்ஜெட்டை படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நான் படித்த புதுசாக மாற்றம்னு சொன்னாங்களே, மாற்றம் புதுசாக பட்ஜெட்டில் வரும், விவசாயிகளுக்கெல்லாம் வாழ்வு வரும். இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் வேற சொல்லுகிறார். நாங்கள் தஞ்சையில் பேசியிருக்கார் தேர்தலுக்கு முன்பாக. நான் அடுத்த ஜென்மம் வந்தால் நான் விவசாய குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்று அவர் அறிக்கை பேசினார்கள். இப்போ முதலமைச்சராக இப்போ இந்த தேர்தலில் அப்போ பேசும்போது ஒரு 5-6 மாதத்துக்கு முன்பு பேசும்போது எதிர்பார்த்திருக்க மாட்டார். இப்போ ஆட்சியினுடைய ஆட்சி தலைவராக முதலமைச்சராக பொறுப்பேற்று வேளாண் பட்ஜெட் இப்போ இதுக்கு இங்கே எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் வேளாண் பட்ஜெட் 5 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த தாக்கல் செய்திருந்தோம். ஆக இது தொடருமா தொடராதா என்ற சந்தேகத்தில் இருக்கும்போது அவர் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆக அறிவிப்பும் புதிய அறிவிப்பு மாற்றம் என்று சொல்லி மாற்றம் தருவோம் என்று நீங்கள் சொல்லி வந்திருக்கின்றீர்கள். ஆனால் வேளாண் பட்ஜெட்டில் மாற்றம் இருக்குமா என்று ஆவலாக படித்து பார்க்கும்போது பார்த்தா மாற்றத்தையே காணும் என்ற ஏமாற்றம் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது இந்த பட்ஜெட்டில் பேசுவதற்கு நான் இங்கே 7வது முறையாக இங்கே சட்டமன்றத்தில் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பை தந்த எங்களுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எங்களையெல்லாம் ஆளாக்கி கலைஞர் அவர்கள் எங்களெல்லாம் முதலாக 96இல் என்னை இந்த மன்றத்திலே வெற்றி பெற வைத்து அமைச்சராக்கினார்கள். அவர் காலத்திலே கொள்கை, இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சரோட அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார். எங்களுக்கெல்லாம் வருத்தம், அரசியல் கட்சி நீங்கள்லாம் பேப்பரை படிக்கலையா? ஆக இது பேசிய இயக்கம், இது திராவிட இயக்கங்கள் பேசிய இயக்கம். பேசி கொள்கையை பேசி அங்கே ஆட்சியை பிடித்தவர்கள், மக்களுடைய மனதை தொட்டவர்கள், மக்கள் மனதிலிருந்து நாங்கள் வந்தவர்கள். அத்தகைய உணர்வுள்ளவர்கள் இங்கே திராவிட இயக்கத்தை சார்ந்த நாங்களாம் தான். சரி, அதிமுக இப்போ இங்கே நாங்களும் புற சொல்லி இன்னும் சொல்ல போனால் காலையில் இங்கே நாங்களாம் அமைச்சராக இருக்கும்போது இப்பயும் சரி, கலைஞராக இருக்கும்போது சரி, மு.க. ஸ்டாலின் இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும். காலையிலே 5-6 மணிக்கெல்லாம் போகணும். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் 8 மணிக்கு வந்தால் தான் தாண்டினாதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா பேப்பரில் காலையிட்டு கலைஞராலும் சரி, எங்களுடைய முதலமைச்சர் அந்த முதல்வராக இருந்தாலும் சரி, அவரை செய்தித்தாளை பார்த்துவிட்டு, தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு, அந்தந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கு நேரடியாக அவர் எங்களுடைய முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் பேசுவார்கள். அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்க, நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க. நாங்களாம் டென்ஷனாக இருந்தால் இந்த ஐஏஎஸ் இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இங்கே மக்கள் இருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னார், இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டும் சரி, இன்னைக்கு காலையிலையும் சரி, முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் பிஸியாக தான் இருக்கார். அவர் பிஸியாக இருக்கார்.
ஏன்னா எல்லா கட்சி தொண்டரும் அவர் பார்த்து புதுசாக வந்த இயக்கம். நாங்கள் வந்து 96 நாங்களாம் மந்திரியாகும் போது எங்களுக்கு அதே போல தான் இளைஞர்களும் வந்து எங்களை வந்து கேட்பார்கள். இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது. பாருங்க, மேலே எதிர்பார்க்க போது பேசும்போது பேசுவது எளிது, ஆக நடத்தும் போது தான் தெரியும் கஷ்டங்கள். பாருங்க, இன்னும் கொஞ்சம் 3 மாதம் தான் ஆயிருக்கு. இப்போ பாருங்க, விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்திலே விவசாயிகள் போராட்டம். நான் முதலாக தஞ்சையில் போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது, அதை தாங்கி ஒன்னொன்னாக இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்குறாரு, விவசாயம் 1000 ஏக்கர், வாழை தென்னை மரம் எல்லாம் நெல். அதே போல் வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், புதிய அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்க செங்கோட்டையனும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடக்கூடாது. ஆயிரக்கணக்கான சீலிங் அப்ப இருந்தது. இப்ப செங்கோட்டையனுக்கு எவ்வளவு கணக்கு பார்த்தா தெரியும். அமைச்சர் செங்கோட்டை அவர் சென்னை விவசாயி. சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் வந்து போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே வந்து போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளவு பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதை வந்து இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. உறுப்பினர் நீங்க பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் எந்த போராட்டம்னு தெரியாமல் பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்டில் எடுக்கும்போது நடந்த போராட்டம், அதை பற்றி அவர் பேசுகிறார். விவசாயிக்கு வந்து நெல் விலையை உயர்த்தி, அந்த வயலை உயர்த்தி, இது வரை கேட்கவே இல்லை. வறட்சி, திடீர்னு மழை பெய்யும். எங்கள் ஆட்சியில் திடீர்னு, உங்கள் ஆட்சியில் மழையே பெய்யல. எங்கள் ஆட்சியில் திடீர்னு மழை பெய்யும். திடீர்னு மழை பெய்ஞ்சு திடீர்னு விவசாயம்லாம் பாதிக்கப்பட்டு உடனே முதலமைச்சர், எங்கள் அன்றைய முதலமைச்சர் அங்கே போய் பார்த்து, நாங்கள் ஓடி போய் மழை பெஞ்சால் நாங்கள் போய் ரோட்டில் நானும் சக்கரை பண்ணி நிற்கணும். ஆக போய் எங்கள் தஞ்சை டெல்டா போய் தான் நிற்போம். ஆக இருந்து இப்போ மக்கள் விவசாயிகள் போராட்டத்தில் உட்காரல. பச்சை துண்டுடைய அதிகம் எங்களுடைய ஆட்சி தான் பச்சை துண்டு அதிகமாக வளர்ந்தது. விவசாயிகள் சங்கம் நிமிர்ந்து நடந்தார்கள். ஆனால் இப்போ வந்து விவசாயிகள் ஆட்சி பொறுப்பேற்ற நீங்கள் சொன்னிதான். ஏன்னா முதலமைச்சர் சொன்னார்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் விவசாய வீட்டு பிள்ளையாக பிறப்பேன்னு சொன்னார்ல, அது மக்கள் மனசில் இருந்துருக்கு. அதான் தான் மாற்றத்தை ஏற்பட்டு, சரி இவங்க தான் கொடுத்தாங்க, எடப்பாடி தான் கொடுத்தாரு, இந்த ஆட்சி வந்து ஒரு புது ஆட்சி வந்தால் எதாவது அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்போ கிள்ளி கொடுத்துருக்கார் நெல். நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம் நெல்லுக்கு விலை, இப்போ 2750 ரூபா கொடுத்தாங்க, 200 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்கிறோம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அது முதலமைச்சர் இப்போது அறிவித்திருக்கிறார். நெல் விலையும் அதே நேரத்தில் உயர்த்தியிருக்கிறார். உங்களை காட்டிலும் 2 மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டில் படைத்திருக்கிற ஒரு முதலமைச்சராக, விவசாயியை வாழ வைக்கிற முதலமைச்சராக இன்று இருக்கிறார் என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. பேரவைத் தலைவரே, நாங்கள் இப்போ நாங்களும் கடந்த இதே இடத்துலலாம் உட்காந்து சொன்னேன், நாங்கள் கரும்பு விலை அறிவித்து விட்டு அடுத்த பட்ஜெட்டில் வந்து நாங்கள் கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபா கொடுப்போம் என்று இதே இடத்துல இருந்து அமர்ந்து தான் நான் சொன்னேன். இடைக்கால பட்ஜெட்டு தயாரிக்கும் போது அவர் செங்கோட்டை அப்போ இல்லை நிற்கிறேன், அப்போ ரிசைன்மெண்ட்டார் எம்எல்ஏ நிற்கிறேன், அப்போ ரிசைன்மெண்ட்டார். அப்போ வந்து அவர் இல்லை 4000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து அறிவித்தேன். நாங்கள் அதே போல் நெல் விலையை நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம். 3500 ரூபா இப்போ கரும்பு விலையை உயர்த்தி கொடுத்தோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? 4500 ரூபா சொன்னீங்க.
கரும்பு விலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4500 கொடுப்போம்னு சொன்னீங்க, நெல் விலையை 3500 கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. அதான் சொன்னேன், இப்போ கிள்ளி கொடுப்பேன்னு சொல்லி 3 மாதத்தில் கொடுத்துறீங்க, போக போக கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்கா தெரியல. ஏன்னா இப்போ நீ சொல்லிட்டா, முதலமைச்சர் சொல்லிட்டார் நிதிநிலை வேளாண்மை துறை அமைச்சர். இருந்தாலும் புள்ளி ஓரமாக சொல்லணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சியில் நெல்லுக்கு 2500 ரூபாயும் கரும்பிற்கு 3500 ரூபாயும் உயர்த்தி தருவதாக அவர்களின் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். எனினும் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் நெல் மற்றும் கரும்பிற்கான ஊக்கத்தொகையினை அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவர் ஒரே ஆண்டில மட்டும் அவங்க உயர்த்தவே இல்லை. நெல்லுக்கான ஊக்கத்தொகை சாதாரண ரக நெல்லை பொறுத்தவரை 2021-22 ஆண்டில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையான 1940 ரூபாயுடன் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 75 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2015 ரூபாய் வழங்கினார்கள். அதே 2022-23 ஆண்டில் ஊக்கத்தொகை எதுவுமே அவங்க உயர்த்தவும் இல்லை. அதே மாதிரி 2023-24 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 7 ரூபாய் மட்டும் உயர்த்தி 82 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். அதே மாதிரி 2024-25 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 23 ரூபாயை உயர்த்தி 105 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். 2025-26 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 26 ரூபாய் உயர்த்தி 131 ரூபாயாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த 3 மாதத்தில் சாதாரண ரெல் நக குண்டால் ஒன்றுக்கு 28 ரூபாய் கூடுதலாக உயர்த்தி ஊக்கத்தொகையை 159 ரூபாயை உயர்த்தியுள்ளோம். இதன் மூலம் விவசாயிகள் ஒரு குண்டால் ஒன்றுக்கு சாதாரண ரக நெல்லுக்கு ரூபாய் 2500 ரூபாய் இப்ப பெறுவார்கள். சன்ன ரக நெல்லை பொறுத்தவரை 2021-22 ஆண்டில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையான 1960 ரூபாயுடன் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 100 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2060 ரூபாய் வழங்கினார்கள். இதே போல 2022-23 ஆண்டில் எந்த ஒரு ஊக்கத்தொகையும் அவர்கள் ஆட்சி காலத்தில் உயர்த்தவில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2023-24 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 7 ரூபாய் உயர்த்தி 107 ரூபாயாக ஊக்கத்தொகையை வழங்கினார்கள். 2024-25 ஆண்டில் ஊக்கத்தொகையை குண்டால் ஒன்றுக்கு 23 ரூபாய் உயர்த்தி 130 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். நம்ம 2025-26 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 26 ரூபாய் உயர்த்தி 156 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு நமது மாண்புமிகு தலைமையில் பொறுப்பேற்ற 3 மாதத்தில் சன்ன ரக நெல் குண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாய் கூடுதலாக உயர்த்தி ஊக்கத்தொகை 289 ரூபாயாக உயர்த்தி இருக்கும். இதன் மூலம் விவசாயிகள் ஒரு குண்டால் ஒன்றுக்கு சன்ன ரக நெல்லுக்கு ரூபாய் 2750 ரூபாய் வரும் பெறுவார்கள். அதே மாதிரி கரும்பை பத்தி சொன்னாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கரும்பிற்கான ஊக்கத்தொகை கடந்த அவங்க ஆட்சி காலத்தில் 2021-22 அரவை பருவத்திற்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட நியாயமான மற்றும் ஆதார விலையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 2755 ரூபாயுடன் சிறப்பு ஊக்கத்தொகை 135 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2950 ரூபாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் வழங்கினார்கள். 2022-23 ஆண்டில் அரவை பருவத்தில் ஊக்கத்தொகை எதுவுமே உயர்த்தவில்லை. அதே மாதிரி 2023-24 ஆண்டில் அரவை பருவத்தில் பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 20 ரூபாய் மட்டும் உயர்த்தி 215 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். அதே காலகட்டத்தில் 2024-25 ஆண்டில் பாத்தீங்கன்னா அரவை பருவத்தில் ஊக்கத்தொகை குண்டால் ஒன்றுக்கு 132 ரூபாய் உயர்த்தி 349 ரூபாயாக ஊக்கத்தொகை வழங்கினார்கள். 2025-26 அரவை பருவத்திற்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட நியாயமான மற்றும் ஆதாய விலைய மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 3290 ரூபாய் 50 காசுடன் சிறப்பு ஊக்கத்தொகை முதல் ஆண்டிலே கூடுதலாக 360 ரூபாய் 50 காசுடன் சேர்த்து சிறப்பு ஊக்கத்தொகை 709 ரூபாய் 50 காசாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக பெறுவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதனால் நெல்லுக்கும் கரும்புக்கும் ஒரே ஆண்டில் ஊக்கத்தொகையை தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இந்த அளவுக்கு உயர்த்தியது நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்களின் தாவேக அரசு மட்டும் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்
நீங்கள் தொடர்ந்து பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இதை நாங்கள் தான் கொடுத்துட்டோம். இது ஏன் இவ்வளோ தூரம் படிச்சுக்கிட்டுங்க? நாங்கள் வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கை சொன்னோம், 2500 நெல் கொடுப்போம்னு சொன்னோம். கரும்புக்கு வந்து 4000 கொடுப்போம் சொன்னோம். அது நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்சி முடியும் போது 2555 சன்ன ரகத்தை நாங்கள் உயர்த்தி கொடுத்துருக்கின்றோம். படிப்படியாக கொடுத்தோம். நீங்கள் 3500 சொல்கிறீங்க. இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையில் தான் இப்போ மக்கள் அதிகமாக நம்பிட்டாங்க விவசாயிகள். நான் முதல்வர் சொன்னார், நாங்கள் ஆட்சி நான் வேளாண் அடுத்த ஜென்மம் வந்தால் வேளாண் குடும்பத்தில் நான் பிறக்கணும். ஆக அந்த உணர்வு இருக்கின்ற காரணத்தால் விவசாயியாக பிறக்க வேண்டும் என்று எனக்கு உணர்வு இருக்கின்ற காரணத்தை இப்போ முதலமைச்சர் ஆன காரணத்தால் விவசாயிகளாம் நம்பிட்டாங்க. ஏன்னா விவசாயம் நம்பி நாங்கள் இப்போ நெல் விலையை வச்சு கொடுப்பாங்க. இப்போ கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ கலைஞர் தான் முதலாக 7000 கோடி 96 7000 கோடி தள்ளி பண்ணார். அப்போ விவசாயிகள் ஒரு பைசாவுக்காக போராடிய விவசாயிகளுக்கு பல குண்டடிப்பட்ட சித்தார்கள். ஆனால் அன்றைய தான் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 96 7000 கோடியை ஒரே ஸ்டோக்கில் தள்ளுபடி செய்தார். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ இங்கே பொறுப்பேற்ற எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 19,600 கோடி 19,600 கோடி தள்ளுபடி செய்தார் 2021. எப்படின்னா 12,000 கோடி இப்போ அங்கே கடன் விவசாய கடன் தள்ளுபடி, அதே போல் இந்த நகை கடனும் தள்ளுபடி சேர்த்து செய்தார்கள். 20,000 கோடி அளவிற்கு அதை தள்ளுபடி செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தள்ளுபடி செய்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள் முழுமையாக கடன் தள்ளுபடி செய்தது என்று. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையும் அரசு 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முந்தைய அரசுகளால் பல்வேறு காலகட்டங்களில் அறிவிக்கப்பட்ட தள்ளுபடி திட்டங்களில் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு அரசிடமிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை 2006 பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான வட்டி நிலுவைத் தொகை 158 கோடி, 2016 பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான நிலுவை 73 கோடி, 2021 பொது நகைக்கடன் தள்ளுபடிக்கான வட்டி நிலுவை 353 கோடி. ஆக மொத்தம் 585 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 1/5/2025 முதல் 28/2/2026 பயிர்க்கடன் தள்ளுபடி 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் 6000 கோடி வரை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தள்ளுபடி செய்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதெல்லாம் தெரிஞ்சுதான் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணணும். ஆர்பிஐ வந்து நீங்கள் பணம் இப்போ தள்ளுபடி சொல்கிற 6000 கோடியை 3 மாதத்தை நீங்கள் கட்டி ஆகணும். திரும்பி ஆர்பிஐ கட்டி ஆகணும். இப்போ 20,000 கோடி இப்போ வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யறேன்னு சொல்லி தான் நீங்கள் வாக்குறுதி அளித்தீங்க. கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. சரி, அதனால் வந்து இப்போ வந்து தள்ளுபடி இப்போ வந்து சொல்கிறது வந்து இப்போ அது நல்லதில்லை. ஏன்னா வந்து இப்போ மாற்றத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா வந்து இப்போ இது தான் தெரிஞ்சுதான் நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கை விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லவே இல்லை. நாங்கள் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்லிக்க, கூடுதலாக சொன்னீங்க. நாங்கள் வந்து முழுமையாக 5 ஆண்டுக்கு 5 ஏக்கரை வரையும் நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அவன் இப்போ ஒரு ஏக்கருக்கு 50 லட்சம் 50,000 1 லட்சம் வாங்கிட்டு இப்போ தள்ளுபடி செய்வாங்கன்னு வச்சுட்டு அவனும் பணம் கட்டலை. இன்னும் சொல்ல போனால் ஒரு விவசாய கூட்டுக்கடன் வாங்கினாங்கன்னா 1 லட்சம் வரை இலவசமாக 1 ஆண்டு 10 மாதத்துக்கு இலவசமாக வட்டியில்லா கடன்,
அது ஒரு ப்ராப்ளம். அதான் இப்போ விவசாயி கத்துறது. 10 வட்டியில்லா கடனை கலைஞர் தான் கொடுத்தார். 6 மாதம் கலைஞர் முதலமைச்சராகும் போது அந்த விவசாயி வாங்கின கடன் 6 மாதத்திற்கு வட்டியில்லா கடன். எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 1 லட்சம் ஒரு ஆண்டு வரை அவர் வட்டியில்லா கடன் வாங்கின 1 லட்சம் கடன் வாங்கினான்னா அவனுக்கு வட்டி கிடையாது. அந்த அந்த 1 வருஷம் தாண்டி ஒரு நாள் ஆச்சுன்னா அந்த வட்டி முழுவதும் ஆண்டுக்கு முழுவதும் அந்த 1 லட்சத்துக்கு சேர்க்கப்படும். அந்த பிரச்சனை தான் இப்போ விவசாயிகள் ஏன் கத்துறாங்கன்னா, இப்போ வாங்கின கடன் தள்ளுபடி செய்வாங்க சொல்லி அவங்க விவசாயிகள் வந்து கடன் கட்டாமல் வந்துட்டு இப்போ விவசாயிகளை இப்போ கட்ட லோனும் வாங்க முடியல. விவசாய தமிழை தவறிய கடனை காரணத்தால் விவசாயிகள் கடனும் வாங்க முடியல. அது கொடுத்த கடன் முடியல. இப்போ கிட்ட வாங்கின கடன் 21,000 பேர் இப்போ 21,000 கோடி கிட்ட அளவுக்கு நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும். ஆனால் 6,000 கோடி, அந்த 6,000 கோடி தள்ளுபடி பண்ணதுக்கு பல போராட்டம் பண்ணி அது இப்போ ஒரு ஸ்டெப்பு வந்து ஒரு பிட்டு போட்டிங்க 2,500 ரூபா. அப்புறம் 2வது பிட் போட்டு இப்போ 50,000 இப்போ 75,000 சொல்கிறீங்க. 1 லட்சம் வரை கடன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள், அது கொடுக்கவில்லை. அது வேற சொல்றீங்க. இப்போ ஆண்டுக்கு நாங்கள் முன்கடனாக இப்போ விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 கொடுப்போம் தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கின்றீர்கள். ஆண்டுக்கு விவசாயிகளுக்கு பணம் கொடுப்போம் என்று அது இந்த பட்ஜெட்டை கொடுக்கவே இல்லை. ஆக எல்லா கடனும் நீங்கள் சொன்னது தான். ஆக இதையெல்லாம் இப்போ என்னுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அவர் மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட 1,31,00,000 நாங்கள் சொன்ன தேர்தல் அறிக்கை நாங்கள் சொன்னால் 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுத்தோம் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது நீங்கள் சொன்ன பிறகு அதை கொடுக்கின்றீர்கள். அதே போல் அங்கே நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக 48 லட்சம் மாணவர்கள் இளைஞர்கள் இங்கே சிறப்பு பயிற்சி பெற்று வேலைவாய்ப்பு தகுதிக்குரியவர்களாக இங்கே எங்களுடைய முதலமைச்சர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் IAS IPS முதன்மை இங்கே தேர்தலில் இப்போ முன்னெல்லாம் 20 பேர் 10 பேர் தான் தேர்ச்சி பெற்றார்கள். இந்த நான் முதல்வன் திட்டத்தில் இங்கே கொடுத்து அது ஊக்கத்தொகையும் கொடுத்து பொருளாதார உதவி செய்து IPS கிட்டத்தட்ட 57 பேர் நம்முடைய தமிழகத்தில் 57 இளைஞர்கள் மாணவர்கள் இங்கே தேர்ச்சி IAS IPS ஆக வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அது எங்களுடைய முதல்வர் இந்த MK ஸ்டாலின் அவர்கள் செய்த சிறப்பு திட்டமாக இருக்கிறது. ஆக இது அதே போல விடியல் பேருந்து மூலமாக 45% பெண்கள் இப்போது வேலைவாய்ப்பு மூலமாக பெற்று இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்கள் தான் 45% பேர் வேலைக்கு செல்கின்றார்கள். பல வேலைக்கு செல்கின்றார்கள் தொழிற்சாலைக்கு. காரணம் விடியல் பேருந்து. அதை விடியல் எடுத்துட்டு நீங்கள் மகளிர் பேருந்துன்னு ஆக்கிட்டீங்க. ஆக திட்டத்தை பார்த்திருக்கின்றீர்கள். எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் இங்கே உதய ஸ்டாலின் அவர்கள் அவர் என்னைக்கு பொறுப்பேற்றாரோ அன்றிலிருந்து இரவு பகலாம மழையா இருந்தாலும் வெள்ளமா இருந்தாலும் மாற்று இன்னும் சொல்ல போனால் அவருடைய காலத்தில் இங்கே இளைஞர்களுக்கு விளையாட்டு பயிற்சி ஒவ்வொரு ஊராட்சியிலும் விளையாட்டு பொருட்கள் வழங்கப்பட்டு கிரவுண்டு வழங்கப்பட்டு நல்ல ஆரோக்கியமான இளைஞர்களை உருவாக்க வேண்டும், நல்ல இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் உழைத்த அவர் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு ஊர் பூராக கிராமம் பூராக விளையாட்டு பயிற்சி. அதே போல் வெளிநாட்டு உலக அளவிலே அங்கே விளையாட்டு போட்டிகளுக்கு தமிழ்நாடு நோக்கி வந்த சாதனை புரிந்தவர் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் இங்கே உதய ஸ்டாலின் அவர்கள். அவர் மகாபலிபுரத்தில் அவர் ஒரு ஈவெண்ட்ஸ் நடத்த உலக அளவு செஸ் போட்டி, அதே போல் சென்னையிலே இங்கே விளையாட்டு போட்டி நடத்தினார்கள். உலக அளவுக்கு கார் ரேஸ், உலக அளவிலே கார் கலந்து கொள்கிறது. ஆக இவ்வளவு சாதனை செய்கின்றோம். ஆக இப்போ விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இங்கே இருக்கின்ற விவசாய பெருமைக்கு சொன்னால் இங்கே முன்னாள் அமைச்சர் OPS அவரும் விவசாயம் தான் நினைக்கிற OS மணி அடிக்கடி சட்டமன்றத்தில் எழுச்சி எங்களுக்கு அந்த பட்ஜெட் காலத்தில் ஆலோசனை கூறுவார்கள். இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி கட்சி நம்முடைய ஐயாவும் சரி மரியாதைக்குரிய அன்புமணியாவும் சரி நிழல் பட்ஜெட் போடுவாங்க. இந்த சிவகுமாரா பட்ஜெட் போனால் இந்த நிழல் பட்ஜெட்டை பார்த்து சார் நான் சார் முடிச்சிடும் 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நிழல் பட்ஜெட் போடுவாங்க. அதையெல்லாம் நாங்கள் வாங்கி அதில் உள்ள கருத்துக்களை நாங்கள் கேட்டு
இங்கே இருக்கின்ற இங்கே உங்கள் ஆட்சிக்கு முட்டு கொடுக்கின்ற தலைவர்கள்லாம் இப்போ இங்கே உங்களை பற்றி பேசுகின்றார்கள். அப்பா எங்களெல்லாம் பேச தூக்கி ராஜேஷ் அவர் கருத்துக்கு பாராட்டுவார். ராஜேஷ் எங்களை பாராட்டுவார் வேளாண் பட்ஜெட்டில். அதே சிவகுமாரை பாராட்டுவார், ராமச்சந்திரன் பாராட்டுவார், இங்கே கம்யூனிஸ்ட் மாரிமுத்து, அதே போல் நாகை கேவல மாலிக்கு பேசுவார், பாராட்டு பேசுவார்கள். அண்ணன் செங்கோட்டை தான் பேசல. மாண்பு உறுப்பினர் இந்த முட்டு கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் அவைக்குள் நீக்கிறேன். ஏன்னா வாழைக்கு நாங்கள் ஒரு திட்டம் சேர்த்துருக்கோம், வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு வந்து வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்கள் போடல. அது அந்த இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற திட்டம். அதுபோல் இந்த ஆட்சிக்கும் முட்டு கொடுத்துக்கிறார்கள். சொல்லக்கூடாது, திரும்பி ஆட்சி இன்னும் சொல்ல போனா இல்ல அந்த வார்த்தை வேணாம். வேற வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க நீங்க. சார் மாண்பு அறநிலைத்துறை அமைச்சர். சார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போகிற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னார். போன ஆட்சியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்கள் நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்களில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லேயே அண்ணங்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பற்றி சொல்லுங்கள். வாகன போக்குவரத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு, கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாகலாம் அன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணன் மறந்துட்டாரு போல. இப்படி ஐயா விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல அண்ணா வந்து அழகா சொன்னார் யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டார். எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டார். அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு, சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். மாண்பு உறுப்பினர், நேற்று நடந்த ஒரு முக்கிய விவாதத்தினுடைய குறிப்புகளெல்லாம் நான் ஆய்வு செய்தேன். அதில் நீக்கப்பட வேண்டிய பகுதிகள் நீங்கள் எது குறித்து நீக்கப்பட வேண்டும் என்று கோரினீர்களோ அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன். இன்றும் இப்போது மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் பேசிய பேச்சுகளில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய பகுதியில் இருந்தால் மட்டுமே அதை பார்த்து ஆய்வு செய்து நீக்குவேன். சொல்லுங்க மான் உறுப்பினர் சக்கரபாணி. சரி அண்ணா ஒரு எடுத்துறேன், பார்க்குறேன், கண்டிப்பாக பார்த்துறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் சென்ற ஆட்சியிலே நெல் சேமிப்பு கிடங்கு எங்கும் கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். நான் அவருக்கு சொல்லிக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு நெல்மணி கூட மலையில் நனையக்கூடாது என்பதை உணர்ந்து அவர் பலமுறை சொல்லியிருக்கார். ஒரு முறை தொலைக்காட்சியிலே நெல்களெல்லாம் நனைவதை பார்த்துவிட்டு என்னையும் அன்றைக்கு வேளாண் உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனே இல்லத்திற்கு வர சொல்லி, இனிமேல் தமிழ்நாட்டிலே எங்கேயும் நெல் நனையக்கூடாது, நாளைக்கே தலைமைச் செயலாளரை அழைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆய்வுக் கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லி, அதன் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் 7.33 லட்சம் மெட்ரிக் டன், சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள், சுமார் 825 கோடி 79 லட்சம் ரூபாயிலே அமைக்கப்பட்டு அதில் 331 கோடி அளவிலே 4.03 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 253 சேமிப்பு தளங்கள் அன்றைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அதோட மீதமுள்ள 3.30 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 130 சேமிப்பு தளங்கள்,
சுமார் 494 கோடியே 71 லட்சம் ரூபாயிலே இப்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை விரைவில் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நெல் சேமிப்பு தலங்கள் நிறைய கட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீ தஞ்சாவூர் போக நடுவூர் என்ற இடத்துல 1 லட்சம் மெட்ரிக் டன் கொண்ட பெரிய சேமிப்பு கிடங்கு 1 லட்சம் மெட்ரிக் டன்னை நெல்லை சேமித்து வைப்பதற்காக பல இடங்களில் டெல்டா மாவட்டமும் சரி டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சேமிப்பு தலங்கள் கட்டப்பட்டு வருகிறது. சென்ற வேளாண் உழவு நலத்துறை மானிய கோரிக்கையில நெல் எந்தெந்த இத்தனை கோடி ரூபாய் சுமார் 394 கோடி ரூபாய் நெல் சேமிப்பு தலங்கள் கட்டப்படும், அதுக்காக நிதி ஒதுக்கப்படும் என்று எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேளாண் உழவு நலத்துறை மானிய கோரிக்கை சென்ற ஆண்டு அதை பார்க்க வேண்டும் என்று இந்து சமய அறத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். உறுப்பினர் சுருக்கமாக. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்போதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்ணுறீங்கன்னு. இப்போதான் மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கரெக்டாக விடுறாங்க. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வந்து ரீல்ஸ் விடுறீங்க. ஆனால் நாங்கள் வந்து ரியாலிட்டியா கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன். உறுப்பினர் 10:29 நம்ம ஆரம்பிச்சோம். நல்ல சுவையான குறுக்கீடுகளும் தேவையற்ற குறுக்கீடு ரெண்டும் இருந்தது. சுருக்கமா நன்றி கூறி சப்ஜெக்டுக்கா இல்லைங்க. ஆக இப்போ வந்து ஏன்னா வந்து இப்போ சேமிப்பு கிடங்குகளை பொறுத்தவரையில் இப்போ வந்து இன்னைக்கு நேற்றையோட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கார். 10 லட்சம் காவேரி டெல்டா பகுதியிலே நெல் மூட்டைகள் தேங்கி இருக்கிறது. 10 லட்சம் மூட்டைகள் அங்கே இருக்கிறது. வெகு விரைவில் மழை இருக்கிறது. எல்லாம் ஓப்பன் குடோனில் அடுக்கி இருக்கிறது. அங்கே நெல் ஒவ்வொரு பர்ச்சேஸ் சென்டர்லையும் நெல் இருக்கிறது. ஆக கடந்த ஆட்சியில் அங்கே இருக்கும்போது நானும் சக்கரபாணி அவர்களும் அந்த ஸ்பாட்டுக்கு போனோம். எங்களுடைய துணை முதலமைச்சர் இந்த மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அவர் ஆய்வு திடீர் நாங்கள் தஞ்சை சென்று இரவு நாங்கள் அங்கே போய் உடனே கேள்விப்பட்ட மழை அடாத மழை வந்தபோது நாங்கள் வேகனில் அனுப்பி வச்சோம். உடனே கூட மழை திடீர்னு மழை வந்த காரணத்தால் அப்பொழுது துணை முதலமைச்சர் அந்த மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தஞ்சை சென்று அங்கு ஆய்வு செய்து உடனுக்குள்ள மாற்று ஏற்பாடு செய்து அந்த மூட்டைகளை உடனுக்குள்ள நாங்கள் மாற்றி அமைத்து வைத்தோம். அத்தகைய ஒரு ஆக்டிங் கிடையாது, ஆக்ஷனாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இன்னும் சொல்ல போனால் உங்கள் பக்கம் இங்கே இருக்கிறதெல்லாம் படத்தை பார்த்து நீங்களாம் வந்தவங்க. நாங்களாம் வந்து கொள்கையுடைய முரசொலி படித்து திறந்தோறும் செய்தியை படித்து பொதுக்கூட்டத்தில் பேசி இந்த பக்கம் உள்ளவங்க அண்ணா திமுக தான் சரி திமுக தான் சரி பேசி நாங்கள் வந்தவர்கள். ஆக அந்த மக்களுடைய தெரியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உணர்வு ஒன்றொன்றாக எங்களுடைய முதலமைச்சராக இந்த தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எங்களை பணியாற்ற வைத்தார்கள். மக்களும் அங்கே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே வாழ்ந்தார்கள். ஆகை அத்தகைய நாங்கள் பட்ஜெட் போட்டு மக்களுடைய கருத்துக்களை வாங்கி நாங்கள் பட்ஜெட்டாக அறிவித்தோம். ஆக மேலே இப்போ நீங்கள் அறிவித்த நிதி ஒதுக்கீடு பார்த்தா வேளாண் பட்ஜெட்டுக்கு கிட்டத்தட்ட வேளாண்மை துறைக்கு 15 நீங்கள் எங்களுடைய ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது 15,230 கோடி. உங்களுடைய ஆட்சியில் உருவாக்கியது 14,955 கோடி. 275 கோடி இப்போது குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த துறைக்கு, வேளாண்மை துறைக்கு. விவசாயிகளுக்கு இலவச மின்சார மானியம் திமுக ஆட்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2026-27 ஆண்டில் திருந்திய நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை துறைக்கு என ரூபாய் 14,950 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை துறைக்கான மொத்த ஒதுக்கீடு 15,230 கோடியாக இருந்தது. இதன்படி இந்த ஆண்டு 271 கோடி ரூபாய் குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாண்புமிகு சட்டமன்ற அவர்கள் கூறியுள்ளார்.
விவசாயிகளுக்கு வேளாண் மின் இணைப்புக்கு இலவச மின்சாரம் வழங்குவதற்காக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு வழங்கப்படும் மானியம் வேளாண்மை துறையின் நிதி ஒதுக்கீட்டிலே வழங்கப்படுகிறது. இக்கணக்கு தலைப்பின் கீழ் 2025-26 ஆண்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை ரூபாய் 8186 கோடி ஆகும். எனினும் ரூபாய் 7180 கோடி மட்டுமே மானியமாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு விடுவிக்கப்பட்டது. இதன் வாயிலாக ரூபாய் 1006 கோடி தேவையை விட கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அறியப்பட்டது. எனவேதான் கடந்த ஆண்டின் செலவான ரூபாய் 7180 கோடியை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு இலவச மின்சார கட்டண மானியத்திற்கென ரூபாய் 7432 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்தொகை கடந்த ஆண்டின் செலவை விட ரூபாய் 252 கோடி அதிகமாகும். எனினும் 2026-27 ஆண்டின் திருத்திய நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறையின் திட்டங்களுக்கு, அதாவது இலவச மின்சார கட்டணத்திற்கு உண்டான மானியத்தை தவிர்த்து மற்ற திட்டங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள மொத்த ஒதுக்கீடான ரூபாய் 7525 கோடி என்பது கடந்த ஆண்டின் ஒதுக்கீட்டை விட ரூபாய் 481 கோடி கூடுதலாகவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை தவிர எவ்விதத்திலும் குறைக்கப்படவில்லை என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர், போன பட்ஜெட்டு இது பச்சை நீளம், உங்க பட்ஜெட்ல இந்த கலர், இந்த பட்ஜெட் ஆக இந்த கலர் பட்ஜெட்டு இதுல நீங்க படிச்சதா நாங்க எங்க படிச்சு ஒப்பிட்டு உங்க செக்ரட்டரிக்கு தெரியும், உங்க செயலாளருக்கு தெரியும். ஆக விவசாயிகளுக்கு மின்சாரத்தை இப்போ அவர் சொன்னாரு, மின்சாரம் நாங்கள் கொடுத்த ஒதுக்கியது 8186 கோடி, நீங்க ஒதுக்கியது 7432 கோடி. ஆக 754 கோடி குறைவாக இருக்குது. எனக்கு எல்லாம் நீங்க இலவச மின்சாரத்தை நிறுத்த போறீங்களா, இது ஒரு டவுட். அதான் அதே போல நுண்ணீர் பாசன திட்டம், அதுல எங்களுடைய ஆட்சி காலத்தில் 1168 கோடி நாங்கள் ஒதுக்கியிருந்தோம். ஆனால் உங்களுடைய காலத்தில் 785 கோடி அறிவித்திருக்கின்றீர்கள். ஆக 300 அது உங்களுக்கு பேர் துளி துளின்னு ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க. நாங்கள் நுண்ணீர் பாசன திட்டம், நீங்கள் துளி துளி திட்டம் போட்டிருக்கீங்க. அது 383 கோடி மைனஸ் ஆக குறைவாக இருக்கிறது. அதேபோல் குறுவை பயிர் காப்பீடு திட்டத்துக்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் 841 கோடி நாங்கள் ஒதுக்கணும். ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்போ அறிவிச்சிருக்க 648 கோடி, ஆக 193 கோடி குறைவாக உங்களுடைய புக்கில் இருக்குது. நான் புக்கில் படித்ததா எனக்கு தெரியாது. ஆக குறுவை தொகுப்பு திட்டத்துக்கு 210 கோடி நாங்கள் கொடுத்தோம். டெல்டாக்கும் கொடுத்தோம். நீங்கள் கொடுத்தது குறுவை தொகுப்பு 184 கோடி ஒதுக்கிறீங்க. குறைவு 775 கோடி குறைவு. அதே மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் 142 கோடி. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இவ்வாண்டு அறிக்கப்பட்ட குறுவை சிறப்பு தோட்டத்திற்கு கடந்த ஆண்டை விட குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக பின்வரும் விவரங்கள் இப்பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. 2025-26 ஆண்டு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் 54.97 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ரூபாய் 54.64 கோடி இலக்கு எட்டப்பட்டது. இந்த நிதியாண்டில் டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் 77 கோடி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அவ்விலக்கை அடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று டெல்டா அல்லாத இதர மாவட்டங்களில் 2025-26 ஆண்டில் ரூபாய் 71 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ரூபாய் 71 கோடி இலக்கு எட்டப்பட்டது. இந்த நிதியாண்டில் டெல்டா அல்லாத இதர மாவட்டங்களில் ரூபாய் 57 கோடி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அவ்விலக்கை அடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2025-26 ஆண்டில் மொத்த ஒதுக்கீடு ரூபாய் 126 கோடி ஆகும். ஆனால் 27 ஆண்டில் மொத்த ஒதுக்கீடு 134 கோடி ஆகும். ஆகவே கடந்த ஆண்டை விட எங்கள் அரசு சுமார் 8 கோடி ரூபாய் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்தல் என்பதனை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்,
மாண்பு உறுப்பினர் அதுங்க 10:29 ஆரம்பிச்சு குறுக்கீடுகளுக்கு 20 நிமிஷம் போயிருக்கு. குறுக்கீடு இல்லை சொல்லி முடிக்கிறேன். குறுக்கீடுகளுக்கு 20 நிமிஷமும் நீங்க 20 நிமிஷம் பேசிட்டீங்க. சுருக்கமா நீங்க முடிக்கிறது நல்லது. நன்றி கூறி முடிக்கலாம். விவசாயிக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க, விவசாயி பேசுறத கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா எங்க கேட்டு எல்லாம் நீங்க நிறைய விவசாயிகளை இப்ப அடையாளம் காட்டிட்டீங்க. எங்களுக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு நான் கொடுக்கணும். இல்ல அதே போல வந்து மின்சார திட்டம் வந்து எங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய முதலமைச்சர்கள் விவசாய 2 லட்சம் மின் இணைப்பு பெரிய வரப்பிரசாதம். அதனால தான் பயிருடைய நிலப்பரப்பு விளைநிலப்பரப்பு அதிகமாகிச்சு. மின்சாரம் 2 லட்சம் மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த ஆட்சியில் இப்ப அறிவிப்பே இல்லை. புது மின் இணைப்பு விஷயமாக இல்லை. இருக்கிற காண்டே வரமாட்டேங்குது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் சட்டத்துறை அமைச்சர் பதில் சொல்லுங்க. அதுக்கு உடனே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மின்சாரம் இலவச மின்சாரம் குறித்து மின்சாரத்துறையுடைய மானிய கோரிக்கை அப்போ கண்டிப்பாக குறிப்பிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி சொன்னாலும் வந்தா நல்லதுதான். ஆக நாங்கள் 2 லட்சம் கொடுத்தோம். 2 லட்சம் இலவச மின்சாரம் கொடுத்தனால தான் இப்போ அதிகமாக நில விவசாயம் அதிகமாகி இன்னும் சொல்லப்பா எங்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகமான நெல் விளைச்சல், அதிகமாக நெல் கொள்முதல், நெல் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயத்துக்கு இப்போ அது பாதுகாக்கிறதுக்கு உங்களால் முடியல. இப்போ அதான் அதே போல் சிஎன்டி வாய்க்காலுக்கு தூர்வாருகின்ற தொகை எங்களுடைய ஆட்சி காலத்தில் 13 கோடியே 80 லட்சம் கொடுத்தோம். இப்போ உங்களுடைய ஆட்சி காலத்தில் 10 கோடி ஆக 3 கோடி குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் புதிய விதை சுத்திகரிப்பு நிலையத்துக்கு 15 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். இப்போ 7 கோடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு 8 கோடி ரூபாய் குறைவாக இருக்கிறது. மக்காச்சோள சாகுபடி திட்டத்திற்கு 41 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். உங்களுடைய ஆட்சியில் 36 கோடி ஆக 5 கோடி குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சூரிய மின்சக்தி பம்பு செட்டுகள் அதுக்கு 24 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். நீங்கள் 23 கோடி. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் வந்து நீங்களாம் அதிகரிப்பீங்க என்ற ஆர்வத்திலே மக்கள் விவசாயிகள் இருந்தார்கள். ஆக இப்போ எங்களுடைய ஆட்சி காலத்தை போன திட்டம் இது எல்லா திட்டத்தையும் நான் படிக்கல, கொஞ்சமாக தான் படிச்சிருக்கேன். ஆக இது வந்து இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு நிதியை வந்து உங்களுடைய குறைவாக வேளாண் பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கு என்பதை உங்களுடைய கவனத்திற்கு முதலமைச்சருடைய கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த வேளாண் திட்டத்தில் பெயர் மாற்றம் எங்களுடைய ஆட்சியிலே மாடி தொகுப்பு திட்டம் என்று நாங்கள் அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டுதோறும். ஆக இப்போது உங்களுடைய ஆட்சி காலத்தில் வெற்றி இல்லறத்தி அதே திட்டத்திற்கு புதிய பெயர் வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம். நாங்கள் வெறும் பொதுவாக மாடி தோட்டம் சென்னை நகர போன்ற தோட்டம் இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் வீடுகளுக்கெல்லாம் இது மாடி தோட்டம் மூலமாக அவரவர்கள் வீட்டிலே தேவையான காய்கறியை வளர்ப்பதற்கு அது மாடியை பயன்படுத்துவதற்கு தொகுப்பு திட்டத்தை நாங்கள் அறிவித்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். வேளாண் துறை தனியாக டிமாண்ட் பெற வரப்போகுது. மானிய கோரிக்கை நீங்க விரிவாக பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும். தயவு செய்து ஏன்னா ஒரு அறிவிப்பாகவே சொல்றேன். ஒரு நிமிஷம் உட்காருங்க. இல்லை நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் ஒரு அறிவிப்பு. அதாவது 1:30 மணிக்கு நான் முடிக்க வேண்டும். அன்னைக்கு வந்து 3:45 போது சில ஊர்கள் அறைக்கு வந்து சொன்னார்கள் ரொம்ப சிரமமாக இருக்கிறது, இந்த 3:30 மணிக்கு கொண்டு போது சிரமம். ஒன்று சோர்வும் சலிப்பும் மாண்பு உறுப்பினருக்கு ஏற்படாமல் அவையை நாம் வந்து முடிக்க வேண்டும். காலத்தின் அருமை கருதி நீங்கள் உங்கள் உரையை நீங்கள் முடிங்க. அடுத்து வருகிற உறுப்பினர் கொண்டு சொல்கிறேன் 11 பேர் இன்னும் பேச வேண்டும். அதை மனதிலே வைத்து அனைத்து உறுப்பினரும் ஒத்துழைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது பெயர் மாற்றத்தை சொல்றேன். இதில் எங்களுடைய உழவர் செயலிக்கு நீங்க A1 உழவர் செயலி, பனை மேம்பாட்டு இயக்கத்திற்கு பனை பாதுகாப்பு இயக்கம், எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்திற்கு பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர் தண்ணீருக்கான இயக்கம், ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம், தென்னை சிறப்பு திட்டம். ஆக பெயரை மாற்றி அதே போல விருதுகள் விவசாயிகளுக்கு விருது வழங்கும் திட்டத்தை மக்கள் சேவகர்
நாங்கள் விவசாயிகளுக்கு விருது வழங்கும் திட்டம் அறிவித்திருந்தோம். நீங்கள் அந்த திட்டத்திற்கு மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் விருது என்று அறிவித்திருக்கிறீர்கள். நீடித்த நிலையான பருத்தி இயக்கம், அது பருத்தி அதே பண்ணுங்க. SC STக்கு கூடுதல் மானிய திட்டம் நாங்கள் அறிவித்து ஆண்டுதோறும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த திட்டத்திற்கு அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் என்ற ஒரு பெயர் மாற்றத்தை நீங்கள் உருவாக்கி அறிவித்திருக்கின்றீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நெல்லுக்கு கரும்பு பறிச்சு கடன் தள்ளுபடி அது முழுமையாக தள்ளுவீங்க என்று நம்பி கொண்டிருக்கின்றோம். விவசாயிகள் நம்பியிருக்கின்றார்கள். ஆக அதில் காவாசி தான் தள்ளுவீங்க. 3/4 லட்சம் இது 1 லட்சமாக அறிவிப்பீங்க. 5 லட்சம் வரை இலவசம் தள்ளுபடி செய்ய முடியும் என்றீங்க. அது அறிவிக்கவில்லை. கடன் தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது ஃபெயிலராக உங்களுடைய அறிவிப்பு ஃபெயிலர் என்று நான் சொல்லலாம். அதே போல அரிசி விலை உயர்விப்ப அரிசி விலை இப்போ நாங்கள் எவ்வளவு நெல்லு விலை உயர்த்தி கொடுத்தாலும் இப்ப நெல்லு விலை இப்ப தனியார் இப்ப நெல்லு நீங்க அறிவித்திருக்கீங்க. ஆனா அதை விட கூடுதலாக இப்ப தனியார் வியாபாரிகள் நெல்லை வாங்குகிறார்கள். இந்த ஆண்டு டிபிசியில் வந்து நெல் கொள்முதல் செய்வது என்பது கொஞ்சம் கடினம். ஏன்னா எங்களுடைய ஆட்சி காலத்தில் வியாபாரி இப்ப நெல் வாங்கல, அரசாங்கம் தான் வாங்குச்சு. ஆனால் இப்போ வந்து நெல் விவசாயிகள் வியாபாரிகள் நெல்லை வாங்குகிறார்கள், கூடுதல் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். இப்போ நீங்கள் கொடுத்த அறிவிப்பை விட நெல்லுடைய விலை வெளி மார்க்கெட்டில் வெளியே அதிகமாக. மாண்புமிகு அமைச்சர் நம்ம உறுப்பினர் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் நம்மளோட பல மாவட்டங்கள் போனோம்னா நெல் கொள்முதல் கடந்த 5 ஆண்டு காலமாக இருக்கிற எல்லா இடங்களில் போனாலும் டிபிசி சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறது கட்சிக்காரர்கள் மட்டும்தான். சில இடங்களில் 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா வாங்குறதா நம்ம கோயம்புத்தூரில் திருவாரூர் போகும்போது பேசியிருந்தாரு. இந்த 40, 50, 60 அவங்க காலத்தில் மட்டும்தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. எங்கெல்லாம் விவசாயம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டுமே அங்கே டிபிசி ஓப்பன் பண்ணுறதும் அங்கே இருக்கிற ஃபார்மர்கிட்ட காசு வாங்குறதும் நடைமுறையாக இருக்குது. பல இடங்களில் நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் போகும்போது கேட்கும்போது சொல்லும்போது விவசாயிகளே டைரெக்டாக கேட்கும்போதும் அவங்க ரெஜிஸ்டர்ஸை வாங்கி எடுத்து அவங்க டைரெக்டாக அவங்கள இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது கூட அவங்களே சொன்ன கருத்துக்கள் தான் இது. இன்றைய காலகட்டங்களில் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா டிபிசி சென்டர்லையுமே அந்த டிபிசி சென்டரில் யார் அலாட் பண்ணியிருக்கோம், அதில் பிசி யார் இருக்காங்க, அதில் ஒர்க் பண்ணுற வாட்ச்மேன் யார் இருக்காங்க, அந்த கலெக்டர் மூலமாக தனிப்படைகள் மூலமாக விசாரணை செய்து எல்லா டிவி சென்டரையுமே தனியாக ஒரு கைட்லைன்ஸாக கொடுத்துருக்கோம். இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், இப்படி தான் கொடுக்கணும். விவசாயிகளுக்கு கூட 17% கீழே நெல் பிடிச்சி வச்சுருந்தா தான் அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் சொல்லி கொடுத்து, இதுக்கு முன்னாடி ஆட்சி காலங்களெல்லாம் அவசர அவசரமாக போய் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக சொல்லி பல 7 லட்சம் மீட்டர் மேலே ரொம்ப ஈரப்பதம் அதிகமான நெல்லை பிடிச்சி வச்சு பல டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கும் அந்த அரிசியெல்லாம் தான் அதை மல்லிங் பண்ணும்போது அது அரிசி ஆளுங்க அனுப்பும்போது இன்னைக்கு கருப்பரிசி நிறையா வருது. பல இடங்களில் போகும்போது நிறையா மக்கள் சொல்லும்போதெல்லாம் நான் ரேஷன் கடைக்கு போனேன், அரிசி யூஸ் பண்ணவே முடியல, கருப்பாக இருக்குது, பயன்படுத்த முடியாமல் இருக்குது. நம்ம அமைச்சர் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எங்கெல்லாம் போகிறோமோ அந்த அரிசியில் கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் அதை பயன்படுத்த முடியவே இல்லை, கருப்பாக இருக்குது, யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது, ஆளுகளுக்கு மாடு தீவனங்களாக போடுறோம். இது எல்லாமே காரணமாக இருக்கிறது பல ஆட்சி காலங்களில் நடந்த முறைகேடுகள். கவனிக்கிறதே இல்லை. நம்ம அரிசி வந்தால் போதும், அரிசி கிடைச்சா போதும், அதுக்கு அவங்களோட கட்சிகள் நிமிச்சா தான் பண்ணுறாங்க. இன்றைக்கும் பல டிபிசியில் சொல்ல தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டங்களில், ஏன் செங்கல்பட்டு மாவட்டம் போனால் கூட இன்று இருக்கிற மாவட்டம் போனால் கூட டிபி சென்டரில் போனால் அதை டிபி சென்டர் ஓப்பன் பண்ணி கூட கட்சிக்காரர்கள் தான் சில டாக்குமெண்ட்லாம் இருக்குது, உங்களுக்கு அது தெரியும். இன்றைய நாட்களில் எல்லா டிவி சென்டர்லையுமே மாவட்ட ஆட்சியர் மூலமாக, ஆர்டிஓ மூலமாக, டிஎஸ்ஓ மூலமாக, நானே தனியாக டைரெக்டாக இங்கே அங்கெல்லாம் போய் வேளாண்மை துறை அமைச்சர் மூலமாக போய் நேரடியாக அவங்களை சந்தித்து உடனே ரிக்யூர் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்கேயுமே பெண்டிங் இல்லை. நம்ம பேப்பர்லாம் படிச்சிருக்கோம், நேற்று முதல்ல தான் போட்டிருக்காங்க. எல்லா மாவட்டம், முக்கியமாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஆண்டு காலங்களில் இருந்த டிஃபிகல்ட்டியை விட இந்த தடவை அதிகப்படியான ஸ்டோரேஜ் பிளேஸையும் அதிகப்படியான கேப்பையும் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். இது முந்தைய ஆட்சி காலங்கள்லாம் 25 லட்சம் 30 மீட்டர் தான் ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும். இந்த நம்மளோட முதலமைச்சர் ஆட்சி காலங்களில் கிட்டத்தட்ட 45 லட்சம் மீட்டர் வரைக்கும் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் எல்லா மாவட்டங்களுமே, குறிப்பாக சொல்ல போனால் டெல்டா மாவட்டத்தில் மட்டுமே கடந்த செப்டம்பர் 2025 நேற்று வரை 62,53,000 மெட்ரிக் டன்னுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது அந்த ரீஜன்லேருந்து அங்கே அறிவியாளர்கள் அனுப்பி அதையும் ஓப்பன் குடோன் இல்லாமல் நெல்மணிகள் தவிர எல்லா மற்ற ரீஜனுக்கும் அனுப்பி பாதுகாப்பாக வச்சுருக்கோம். எல்நிலை தாக்குதல் வந்தால் கூட ஏதாவது சூழ்நிலைகளில் நெல் அறைக்கு அனுப்ப முடியாதோ, ப்ரொக்யூர்மெண்ட் கம்மி, குறுவை சம்பா வரும்போதோ, நடவு கம்மியாக இருக்கும், விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தால் கூட அரிசி பஞ்சம் வரக்கூடாதுங்கிறதுனாலையும்
நெல்லில் பிரச்சனை வரக்கூடாது மிக தெளிவாகவும் மிக குறிப்பாகவும் எல்லா இடங்களையும் அந்த ரீஜனுக்கோட திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட மாவட்டங்களும் சரி, சென்னை, கடலூர் இந்த பகுதியெல்லாம் கூட நெல் கொள்முதலை அதிகப்படுத்தி அங்கேயும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வழிவகை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி. உறுப்பினர் அவர் மூலமா சொல்லுங்க. அவர் மூலமா நீங்க கருத்து சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர்கள், அதாவது டிபிசி திறப்பதற்கு அந்தந்த கட்சிக்காரர் தான் திறக்காங்கன்னு சொல்றார். தவறான தவறு சொல்றார். கடந்த ஆட்சியில் ஒரு நெல் நேரடி கொள்முதல் திறக்கணும்னா மாவட்ட ஆட்சி தலைமையில் ஒரு குழு, மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேர்முக உதவியாளர் விவசாயம், கூட்டுறவு சங்கத்துடைய இணைப்பதிவாளர், வேளாண்மை இணை இயக்குனர், 2 விவசாய சங்க பிரதிநிதி, எங்கள் சிவில் சப்ளையுடைய ஆர்எம், எஸ்ஆர்எம் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள், விவசாயிகள் எங்கெங்கே நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும், நான் பேசுகிறேன், அப்படி நீங்கள் பேச, கொள்முதல் செய்ய நெல் கொள்முதல் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களோ, விவசாய குறைந்திருக்கும் கூட்டத்தில் கேட்குறாங்களோ, அங்கெங்கெல்லாம் நேரடி கொள்முதல் நிலையம் திறந்தோம். அது 2024-25 4000 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையம் திறந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். 1972 சிவில் சப்ளை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து 4000 இடத்துல நேரடி கொள்முதல் திறக்கப்பட்டது. 2024-25 இப்போ அமைச்சர் சொன்னார், அரிசி இப்படி கருப்பு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பின்பு இந்திய உணவுக் கழகம் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு கண்டிஷன், எல்லா அரிசி ஆலைகளிலும் கலர் சாட்டர் இயந்திரம் பொருத்தம்னு சொல்லி ஒரு நாம்ஸ் கொண்டாந்துருந்தாங்க. கடந்த காலத்தில் அது பொருத்தப்படவில்லை. திமுக ஆட்சி வந்ததை முதலமைச்சர் சொன்னார், அரிசி தரமான அரிசி மக்களுக்கு வழங்கணும்னு சொல்லி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். கடந்த காலத்தில் 376 மில்லு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்தவரை 623 அரிசி ஆலைகளை உயர்த்தி எல்லா ஆலையிலும் கலர் சாட்டர் இயந்திரம் 30 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா பெருமான அந்த இயந்திரங்களை பொருத்தி பழுப்பு கருப்பில்லாத அரிசி கடந்த மே மாதம் வரை மக்களுக்கு வழங்கினோம். எந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற 38,000 நியாய விலை கடையிலும் எங்கேயுமே அரிசி மக்கள் குறைவாக, அதாவது தரமான அரிசி இல்லை என்று எங்கேயுமே புகார் வரல. மக்கள் மகிழும் முன்னும் தான் நாங்கள் அரிசியை வழங்கினோம் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி அதாவது தவறு நடக்குன்னு சொன்னார். அதுக்கு முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆட்சிக்கு வந்த உடனே 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி தஞ்சையில் நடைபெற்ற அரசு விழாவில் என்ன சொன்னார் தெரியுங்களா? விவசாயம் இந்த நெல் வாங்குற இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்க இருக்கின்ற வேலை பார்க்கின்ற தொழிலாளர் பெருமக்களுக்கு மூட்டைக்கு 3 ரூபா கோழி கொடுத்துருந்தாங்க. அதை 10 ரூபா உயர்த்தி கொடுத்தார். பட்டியலெடுத்தர் உதவுவர் காவலருக்கு சம்பள உயர்வை உயர்த்தி கொடுத்தார். தினப்படி 120 ரூபா பட்டியலத்திற்கு, அதே மாதிரி உதவருக்கு 120 ரூபா, காவலருக்கு 80 ரூபாய்ன்னு சொல்லி உயர்த்தி கொடுத்து ஆண்டுக்கு 83 ரூபாய் கூடுதல் செலவானாலும் பரவாயில்ல, அதையும் உயர்த்தி கொடுத்து எந்த தவறு வரக்கூடாது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப காலத்தில் 6 அலைபேசி எண், கட்டணமில்லா அலைபேசி எண், யார் புகார் தெரிவித்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு டிபிசிலையும் புகார் பெட்டி, அதே மாதிரி பிளக்ஸ் போர்டு வச்சு எந்த தவறு நடந்தாலும் உடனடியாக நீங்கள் அலைபேசியில் பேசினா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்து நல்லாட்சி நடத்தினோம். அதே மாதிரி மக்களுக்கு தரமான அரிசி வழங்கணும். கடந்த காலத்தில் அதாவது 64 லட்சம் மெட்ரிக் டன் நான் கொள்முதல் பண்ணு சொல்றார், தவறான தகவல். திமுக ஆட்சியில தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் தோன்றிய காலத்திலிருந்து 2024-25 48 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணார், சரித்திர சாதனை. சென்ற ஆண்டு 2025 செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மே 9ஆம் தேதி வரைக்கும் 54 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்து வரலாற்று சாதனை படைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மூத்த உறுப்பினர் முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சராக இருந்தனால அவருடைய துறை சார்ந்த விஷயங்கள் தெரியும், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். முதல்ல ஒரு ஒப்பீடுங்கிறது 5 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க, நம்ம 3 மாசமா இருக்கிறோம். இந்த ஒப்பீடுங்கிறதே நான் தவறுன்னு சொல்ல விரும்பல, நியாயமானு கேட்கிறேன். நம்பர் 1. 2 கேள்விதான் கேட்கிறேன் விவசாயத்துறை அமைச்சரை பார்த்து. 200 உங்களை பார்த்தா பேசணும். முன்னாள் அமைச்சர் 200 தொகுதிகளில் வெல்வோம், நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைப்போம்ங்கிறதை உறுதியாக
வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்பியது. அதில் மாற்று கருத்து இருக்காதுன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கபடி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அவர் ஒரு விவசாயி சொன்னாரு அப்படின்னு 3 முறை பதிவு பண்ணாரு. அவருடைய முதல் பிரச்சாரம் காலடிப்பட்டது பரந்தூர் ஒரு விவசாயிகளுக்கு உதவியாக இருப்பதற்காக. அப்பொழுதே சொன்னார், என்னுடைய வாழ்க்கை விவசாயிகளுக்காக இருக்கும். அப்படி சொன்ன எங்களுடைய மேனிபெஸ்டோல நாங்கள் சொன்னோம் விவசாய கடன் தள்ளுபடி. அதை முயற்சியாக எடுத்து 5932 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால் 200 தொகுதியில் வெல்வோம் சொன்ன திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி பேசவே இல்லை. அது அவரே ஒத்துக்கிட்டார். நாங்க அண்ணனே ஒத்துக்கிட்டார். அண்ணனே MRK பன்னீர்செல்வம் அண்ணனே ஒத்துக்கிட்டார். நாங்க விவசாய கடன் தள்ளுபடி பத்தி பேசவே இல்லை. விவசாய கடன் பத்தி ஏன் பேசல? அப்ப விவசாயிகளுக்கு கடன் இருக்குமா இல்லையாங்கிறது முன்னாள் விவசாயத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்பொழுது உங்களுக்கு அந்த எண்ணமே முதல் கிடையாது. நீங்கள் ஆட்சியில் ஒருவேளை வந்திருந்தாலும் அந்த எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த எண்ணம் எங்க தலைவருக்கு இருந்திருக்கு. ஒன்னே ஒண்ணு இந்த அவையில பதிவு பண்றேன். அவர் சொல்லல, செயல்படக்கூடியவர் எங்கள் தலைவர். சொன்னால் செய்வார். நம்பர் 1. நம்பர் 2, இந்த அறிவிப்பு இப்பொழுது வரலாற்று ரீதியான ஒரு அறிவிப்பு கொடுத்தார். சன்னர் நகர் நெல்லுக்கு 2750 ரூபாய், 2600. உங்களை மாதிரி எங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரியும். சபாநாயகர்களே, இதை நீங்கள் மரபுப்படி அவங்களும் நடந்துக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா எங்களோட உறுப்பினர்கள் மரபுப்படி இருக்கிறாங்க. கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுக்கிறோம். இதற்கு பின்பு எதற்காக இதை முதலமைச்சர் உயர்த்தினார்? விவசாயிகிட்ட அவர் என்ன கேட்டார்? வந்தவொடனே விவசாயிகிட்ட கேட்டார். AR பாண்டியன் அவர்களை பார்த்தாங்க, எல்லா விவசாய சங்கங்களை பார்த்தாங்க, எங்களை அழைத்து எல்லா விவசாய சங்கங்களும் பேச சொன்னாங்க. உடனடியாக ஏன் அந்த அறிவிப்பு கொடுத்தாருன்னா, நம்மளுடைய உணவுத்துறை முன்னாள் முறைத்துறை அமைச்சர் சொன்னார், நமக்குள்ள ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய இல்ல அவரோ ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி நம்ம வீட்டுல சாப்பிட்டு இருப்போமா? மக்களுடைய பிரச்சனை இது, உண்மையான மக்களுடைய பிரச்சனை. பெரும்பாலும் முதல்வருடைய கவனத்திற்கு வந்தது இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசி மக்கள் வீட்டில் சாப்பிட முடியாத அளவுக்கு தரம் குறைந்திருக்கு. அதற்கு உடனடியாக முதலமைச்சர் சொன்னார், உடனடியாக 2750 சன்னர் நகர் நெல்லுக்கு விலை ஏற்றுவோம். அந்த நெல் அதிகமாக உற்பத்தி படும் பொழுது அந்த நெல்லை மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு 2750 ரூபாய் ஏற்றிருக்காரு. இதை எதற்காக ஏற்றிருக்காருன்னு முதல் புரியணும். உணவுத்துறையில இப்ப இருக்க அரிசியோட நல்ல குவாலிட்டியான அரிசி கொடுக்கணும், சன்னரக அரிசி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காரு. நம்பர் 1. 4000 ரூபாய் எதற்காக கரும்புக்கு ஏற்றிருக்காரு அப்படின்னா, விவசாயத்துறை அமைச்சர் சொல்லணும், முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் அண்ணன் சொல்லணும், கரும்புடைய ஏக்கர் பரப்பளவு இந்த 5 வருஷத்துல, கடந்த 5 வருஷத்துல எத்தனை லட்சம் ஏக்கர்ல இருந்து எத்தனை லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர், இங்க இருக்கு முன்னாள் அமைச்சர் வேலுன்னு இருக்கிறாரு, எத்தனை லட்சத்துல இருந்து எத்தனை லட்சம் குறைஞ்சிருக்கு? தரவுகள் தான் ரொம்ப பேசினாரு. அண்ணன் முடிஞ்சா நீங்க தரவு சொல்லுங்க, எங்கிட்ட தகவல்கள் இருக்கு, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. 100% 30% குறைஞ்சிருக்கு கரும்புடைய சாகுபடி. எல்லா ஃபேக்டரிஸும் மூடி இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு தேவையான சர்க்கரை அளவு இதே மாதிரி நம்மளுடைய விவசாயிகள் கரும்பு பயிர்கள் நாளைக்கு மகாராஷ்டிரால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலைமை வரும். இன்றைக்கு மகாராஷ்டிரால இருந்து வந்துட்டு இருக்கு. இதற்காக தான் இன்னைக்கு 4000 ரூபாய் இன்றைக்கு விலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சோ கரும்புடைய உற்பத்தியே கடந்த 5 வருடத்தில் 70% குறைஞ்சிருக்கு, ஆலைகள் மூடப்பட்டிருக்கு. சோ விவசாயிகள் பயிரை விதைய வாங்குறதுல இருந்து, உரத்தை வாங்குறதுல இருந்து, உரத்தை வாங்கி அறுவடை பண்ணி அதை எடுத்துட்டு போய் கொள்முதல் பண்ணக்கூடிய இடத்துல 40 ரூபாய் வாங்கினதுல இருந்து குறைந்தபட்ச விலை இல்லாமல் இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீரோடு தான் இன்றைக்கு இருந்திருக்கார்கள். உறுதியாக நாங்கள் சொல்றோம், இந்த ஆட்சி 5 வருடம் முன்பு விவசாயிகளோட பொற்கால ஆட்சியாக எங்களுடைய முதலமைச்சர் உருவாக சொன்னதை செய்வார். ஏறத்தாழ 1 மணி நேரமாக இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நானும் ஒரு 2 மணித்துறைகள் இதை பற்றி சொல்வது பொருத்தம் என்று கருதுகிறேன். ஒரு சுவையான மனதில் நான் என்றும் நினைத்து
அரிசியை கொண்டு வந்து காட்ட சொன்னார். கையில் வைத்து அரிசியை பார்த்தார். அப்புறம் என்னென்ன பொருள் இருக்குன்னா லைனில் நின்று மக்கள் எல்லாம் பார்த்து என்ன ஒழுங்காக கொடுக்குறாரா, எடை சரியாக இருக்கிறதா என்று நின்று பார்த்தவர் அந்த எடைக்கு பின்பக்கம் திரும்பி பார்த்தார். எதற்காக பார்த்தார் என்று உங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் அங்கேருந்து உள்ளே போனார், திரும்ப வந்தார். திரும்ப ஜானில் வந்து கேட்டார், நேரத்துக்கு கடையை திறக்கிறார்களா என்று கேட்டார். அவங்க எல்லாம் வந்து கடைக்காரருக்கு பக்கமாக ஒழுங்காக திறக்கிறார்கள் என்று சொன்னார். சிரித்து கொண்டே காருக்கு வருகிற போது என் கையை பிடித்து சொன்னார், இது ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப நாம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னார். அதனால நீங்கள் எல்லாம் பேசுகிற போது என் நினைவுகள்லாம் பின்னோக்கி திரும்பி, அதுவும் குறிப்பாக உணவுத்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்து கொண்டிருக்குது என்று சொல்லுகிற போது, மத்திய தொகுப்பில் இருந்து தமிழ்நாட்டுக்கு அரிசி அப்போது குறைக்கப்பட்டது அவருடைய ஆட்சியில். உடனே வந்து கடற்கரையில் உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். என்ன சொன்னார் என்றால், மத்திய தொகுப்பிலிருந்து அரிசி குறைக்கப்பட்டால் என்னுடைய ரேஷன் கடைக்கு அரிசி போக முடியாது. அப்போ ரேஷன் கடைக்கு அரிசி போகவில்லை என்றால் மக்கள் பாதிக்கப்படுவார். இன்னும் உண்ணாவிரதம் என்று உட்கார்ந்து விட்டார். அன்றைக்கு மத்திய விவசாயத்துறை அமைச்சர் அந்த ராவ் பீரேந்திர சிங் அவர்கள் நேரில் வந்து இனி அந்த தொகுப்பிலே குறைப்பு என்பது இருக்காது, தமிழ்நாட்டுக்கு உரிய பங்களிப்பு தரப்படும் என்று சொல்லி உண்ணாவிரத்தை முடித்து வைத்தார்கள். இதை எதற்கு சொல்வது என்றால், உணவு பங்கீட்டுத் துறையில் அவருடைய உணவுத்துறை அமைச்சர் உன்னிப்பாக நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வத்தும் அதன் காரணமாக தான் நீங்கள் உங்கள் ஆட்சியில் என்னென்ன செய்தீர்கள் என்பதை எல்லாம் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய மாற்றங்களை எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை மக்களுக்கு தெரிவதன் மூலமாக ஒரு தரமான அரிசியை மட்டுமல்ல, ஒரு தரமான ஆட்சியை தருவதற்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அனுமதித்துக் கொண்டே இருக்கிற 1 மணி நேரம் ஆகிவிட்டது. உறுப்பினர் அவர்கள் இன்னும் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு மானிய கோரிக்கைகள்லாம் வருகிறது. நன்றி கூறி முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான்கு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் கேட்டது எங்களுடைய குறுவை தொகுப்பு. நாங்கள் கேட்டது குறுவை வறட்சி குறுவை பயிர் வறட்சி நிவாரணம் வேண்டும் என்று கேட்டோம். வறட்சி நிவாரணம் வேண்டும் கேட்டதா. அப்பதான் முதலமைச்சர் வந்து பேப்பர் படிக்கலான்னு சொன்னாங்க. வறட்சி குறுவை பயிர் விவசாயிகள் இப்போ வறட்சி ஏற்பட்டு 3 லட்சம் விவசாயிகள் ஏக்கர் தான் குறுவை பயிர் இருக்குது. அதையே காப்பாற்ற வேண்டும். குறுவை விவசாயத்தை நம்பியுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வேண்டும், வறட்சி நிவாரணம் வேண்டும். அதை குறுவை பொறித்து போன காரணத்தால் குறுவை விவசாயத்தினர் விவசாய தொழிலாளிகளுக்கும் அவர்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்ற கோரிக்கையை என்னுடைய எதிர்கட்சி தலைவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுவும் பரிசீலனை
விவசாயிகளுக்கு எங்கள் மீது அக்கறை இருக்கிற காரணத்தினால் நாங்கள் தள்ளுபடி என்று தேர்தல் அறிக்கையிலே சொன்னோம். ஆட்சியில் இருந்த நீங்கள் விவசாயத்தை பற்றி உங்களுக்கு கவனம் இல்லாத காரணத்தினால் நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே கடனை தள்ளுபடி செய்யவில்லை என்று சொல்லியிருந்து ஒரு கருத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். ஆட்சியில் நாங்கள் இருந்த காரணத்தினால் தான் நிதித்துறை செயலாளரை கூப்பிட்டு விவசாயிகளுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொன்ன பொழுது விவசாயிகளை குறு விவசாயி, பெரிய விவசாயி என்று நாம் பிரித்து பார்க்க முடியாது. 2006 அப்போது 7,000 கோடி ரூபாய் இதே மாவட்டத்தில் தள்ளுபடி செய்கிற பொழுது கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அமைச்சராக இருந்து அந்த தள்ளுபடி செய்து இந்த மாவட்டத்தில் நான் தான் கொண்டு வந்தேன், அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தேன். விவசாயிகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சிறு விவசாயி, குறு விவசாயி, பெரிய விவசாயி பார்க்கவே முடியாது. நான் அங்கே இங்கே இருப்பதற்காக இந்த கருத்தை சொல்லவில்லை. இப்போ என்ன நிலைமை? நீங்கள் சிறு விவசாயி, குறு விவசாயி என்று பிரித்த காரணத்தினால் விவசாயி போராடி கொண்டிருக்கலாம். இது எங்களுக்கு தெரிந்தது. நிதித்துறை செயலாளரை கூப்பிட்டு இப்படி தள்ளுபடி செய்யலாம் என்று நான் கேட்ட பொழுது ஏறத்தாழ 19,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். ஏற்கனவே தொடர்ந்து மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிற திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் விவசாய பக்கத்தில் செய்ய முடியாது என்ற நிலைமைதான். போகிற இடங்கள்லாம் விவசாய இடத்தில் சொன்னார்கள், நாங்களும் வேட்பாளராக நின்றவர்கள் தான். ஒரு விவசாய அந்த கட்சி சொல்றது, இந்த கட்சி சொல்றது, இருக்கிற கட்சி எல்லாம் சொல்றது, நீங்கள் சொல்லவில்லை என்று என்பது வருத்தப்பட்டார்கள். இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் இங்க பணம் இருந்தாலும் சக்தி இருந்தாலும் ஆப்பையில் வரும். ஆக பணம் இல்லை எங்களுக்கு தெரிந்த காரணத்தினால் அந்த நாங்கள் விவசாயி பிரித்து பார்க்கவில்லை. அதனால் நாங்கள் அந்த தேர்தல் சொல்வதே வேண்டுமல்ல. இன்னொரு வடப்பகுதியில் இந்த கரும்பு உற்பத்தி என்பது குறைக்குது என்ற ஒரு கருத்தை சொன்னார். உண்மைதான். நானே ஒரு கரும்பு விவசாயி தான். கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கராலே நான் அங்கே அங்கத்தன்றாக இருக்கிறேன். நானும் ஆண்டுக்கு கரும்பு அனுப்பி கொண்டிருந்தோம் தான். நானே இப்போ கரும்பு நான் நிறுத்தி விட்டேன். காரணம் என்னன்னா, கரும்புடைய உற்பத்தி சிலையும் விற்பனை சிலையும் ரெண்டு மேட்ச் ஆக மாட்டேங்குது. நாம் என்னதான் கரும்பு உற்பத்தி செய்து அதுக்கு உரம்லாம் வச்சு பார்த்தாலும் கூட அதுவும் விற்பனை விலையும் என்றும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஏன் தனியார் மேலேயே சில பேர் மூடிட்டாங்க. என்ன காரணம்? இன்றைக்கு வெளிநாட்டு சர்க்கரை இந்தியாவுக்குள்ளே வருகிறது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே அதிகமான சர்க்கரை ஆலை இருப்பது மகாராஷ்டிரா. அங்க அதிக உற்பத்தி இருக்கிறது. அங்க அந்த நிலத்தினுடைய தன்மை சர்க்கரை தன்மை கூடுகிறது. ஆனால் உற்பத்தி அதிகமா இருக்குது. அவனுக்கு கட்டுப்படி ஆகுது. தமிழ்நாட்டில் கட்டுப்படி ஆகல. அந்த அடிப்படையில் தான் இந்த குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் நம்ம சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கிறதுக்கு அரசாங்க காரணம் என்னன்னா, விவசாயிக்கு இது கொடுத்து எப்படியாவது உற்பத்தி செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் நம்ம சப்போர்ட் பிரைஸ் தரோம். ஆனா அதுவும் கட்டுப்படி ஆகல. அதனால தானே ஒழிய இப்ப இந்த ஆட்சி இருக்கிறீங்க, விவசாயிகளுக்கு அதிகமாக கொடுத்து உற்பத்தி செய்வதற்கு பண்ணுங்க, வரவேற்கிறோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் மகாராஷ்டிராவை பற்றி சொன்னார். மகாராஷ்டிராவுடைய சக்சஸ்ஃபுல் மாடல் சுகரில் ஏன் அப்படின்னா, கரும்புக்கென்று ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி எல்லாத்துக்கும் ட்ரிப் வாட்டர் மேனேஜ்மெண்ட், எந்த விவசாயம் இருந்தாலும் எத்தனை ஏக்கரா இருந்தாலும், உங்களுக்கு தெரியும் சரத்பவார் அவர்கள் அந்த சர்க்கரையில ரொம்ப முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து கரும்பு விவசாயிகளை ஒன்றிணைத்தார்கள். கரும்பு விவசாயிகளுக்கான தனி திட்டங்களை உருவாக்குனாங்க. கரும்பு விவசாயிகளுக்கான ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் இரிகேஷன் ப்ராஜெக்டை உருவாக்குனாங்க. கூட்டுறவு சங்கத்தை உருவாக்குனாங்க. அந்த கூட்டுறவு சங்கம் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவை கரும்பு உற்பத்தியில், அதாவது சர்க்கரை உற்பத்தியில் நம்பர் 1 மாநிலம் ஆக்கியிருக்கு. இந்த மாதிரி திட்டங்கள் கடந்த 5 வருடங்களில் உருவாக்கப்படாதனால தான் கரும்போடைய விளைச்சல் கிட்டத்தட்ட 100% 30% இருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு 4,000 ரூபாய் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர் இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். கரும்பு விவசாயிகளுக்காக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரியே விவசாயிகளுடைய உற்பத்திக்கும் அதோடைய விற்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கிறதுனால தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. எப்படி மகாராஷ்டிரா சுகர்ல நம்பர் 1 இருக்கோ, கூடிய விரைவில் எங்களுடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் மூலம் மகாராஷ்டிராவுக்கு ஈக்குவலா தமிழ்நாடு கரும்பு உற்பத்தியில் வரும்ங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். மாண்பு உறுப்பினர் பிரகாசம் அவர்கள். போதும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் கரும்பு விளைச்சலை நாங்கள் குறைத்ததாக அவர் சொல்கிறார். ஆனால் கரும்பு விவசாயிகளுக்கு நாங்கள் எப்போ கொடுக்க வேண்டிய தொகை எல்லாத்தையும் முழுமையாக ஆண்டுதோறும் மாதந்தோறும் கொடுத்து விட்டோம். முற்றுமாக கரும்பு விவசாயிகளுக்கு எந்த விலை கிடையாது. அதே போல் கேட்ட தொகையும் கொடுத்து விட்டோம். 4,000 கொடுப்பதற்கு நாங்கள் அப்போ அறிவித்து இப்போ ஜிஓ போடாமல் விட்டாச்சு. அப்போ அந்த ஜிஓ இப்போ போட்டிருக்கீங்க.
இந்த ஜிஓபி போட்டிருக்கீங்க 4000 ரூபாய்க்கு. ஆக இப்போ வந்து அதே போல் கரும்பு காரணம் அதிகமாக பயிர் காரணமாக பொக்கோப்பை என்ற நோய் புதிய நோய் உருவாக காரணத்தால் கரும்பு ஒரே பகுதி கரும்பு யூஸ் பண்ணுறவர்கள் அதை கரும்பை அழித்து விட்டு மறுபயிரை செய்து விட்டு தான் மற்ற பயிர் போட வேண்டும் என்ற காரணத்தால் விவசாயிகள் அந்த கரும்பு பயிர் போடுவதற்கு தொய்வு ஏற்பட்டது. ஆக இப்போ புதிய கரும்பு பயிர் போடுவதற்கு பொக்கோப்பை என்ற நோய் வந்த காரணத்தால் அந்த கரும்பு அங்கே பயிர் செய்யும் காரணமே. நானே 60 ஏக்கர் விவசாயம் கரும்பு விவசாயம் பண்ணவன். ஆனால் அந்த பொக்கோப்பை தாக்கம் ஏற்பட்டதா இப்போ 10 ஏக்கரில் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். ஆக வந்து விவசாயிகள் மோட்டிவேஷன் பண்ண வேண்டிய இப்போ ஆட்சி புதிய ஆட்சி ஒரு பொறுப்பேற்ற மகாராஷ்டிராவில் பண்ணுறோம். அது வேற அந்த கிளைமேட்டு வேற. அங்கே உள்ள கிளைமேட் வந்து 12 டன் 12 இது வரும் ரெக்கவரி வரும். இங்கே நம்முடைய பயிருடைய மண்ணுடைய கிளைமேட்டுடைய தன்மை நம்முடைய கரும்பு பயிர் வருவதற்கு வாய்ப்பு, ரெக்கவரி அதிகம் வருவதற்கு குறைவு நம்முடைய மண் கிளைமேட்டு. அதனால் அது தாங்கக்கூடிய கரும்பு ஆராய்ச்சிகள் செய்து இருந்தாக முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அது வேளாண் கல்லூரி அதே போல் அதையும் செய்திட வேண்டும். அதே போல் இன்னொரு கோரிக்கை, இப்போது இந்த பட்ஜெட்டில் வந்து வேளாண் பழைய பயிர்கள் விளைச்சல், அதாவது இப்போ பாரம்பரிய நெல்லுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கலை. ஏன்னா பாரம்பரிய நெல்லுக்கு சுகர் இப்போது அதிகமாக சுகர் இருக்குன்னா சிவன் சம்பா என்ற நெல்லை நாங்கள் வேளாண் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இருக்கும்போது உற்பத்தி செய்து அதனுடைய சர்க்கரை தன்மைக்கு சர்க்கரை குறைவாக உள்ளார் சிவன் சம்பா, அதை சாப்பிட வேண்டும், உணவு வேண்டும். அதுக்காக தான் நான் இருக்கும்போது வேளாண் பல்கலைக்கழகத்தில் அந்த புதிய அரிசியை நாங்கள் உறுப்பினர் ராகுல் பிரகாஷ் அவர்கள்